வணக்கம் நண்பர்கள். அமெரிக்கா உக்ரைனை கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சு நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இது புதிய சம்பவமெல்லாம் கிடையாதுங்க. 2ஆம் உலகப் போரில் என்ன செஞ்சாங்களோ, எப்படி நேச நாடுகளை நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்களோ, அதையே தான் 75 வருஷம் கழித்து இப்போ உக்ரைனுக்கு தங்களுடைய உண்மையான முகத்தை அமெரிக்கா காட்டியிருக்காங்க. உலகம் 25 வருஷம் கழிச்சு இப்போதான் அதை பார்க்குது. ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை மக்கள் அதற்கு பிறகு பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே 2ஆம் உலகப் போரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத மறந்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தெரியாமல் இருந்திருக்கும். அதை தான் இப்போ அமெரிக்கா செஞ்சுருக்குது. சரி, உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவீன விஞ்ஞான உலகத்தில் முதல் வல்லரசு நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உலகிலேயே இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவோ, ரஷ்யாவோ, ஜெர்மனோ, இங்கிலாந்தோ, பிரான்ஸோ முதல் வல்லரசு நாடு தான் கிடையாதுங்க. ஆஸ்திரியா என்ற நாடு தான் உலகிலேயே நவீன விஞ்ஞான உலகத்தினுடைய முதல் வல்லரசு நாடு. அப்படிப்பட்ட நாடு இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலையில தான் உலகினுடைய முதல் வல்லரசு நாடு நிலைமை இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு 75 வருஷமாக உலகினுடைய வல்லரசு நாடுகளாக சாதாரண மக்களுக்கு துரோகம் இழைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஆட்டம், அதாவது அமெரிக்கா ரஷ்யாவினுடைய ஆட்டம் முடிவுக்கு வரப்போகிறது. அதுதான் அமெரிக்கா ரஷ்யா இரண்டனுடைய கூட்டணி தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. சரி, அமெரிக்கா ரஷ்யா 2 நாடுகளுமே எப்பொழுது வல்லரசு ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு முன்னவர்களுமே இந்த 2 நாடுகளுமே வல்லரசு நாடுகள்லாம் கிடையாதுங்க. வரைபடத்தில் வேண்டுமானால் மிகப்பெரிய நாடுகளாக இருக்கலாம், ஆனால் வல்லரசு நாடு கிடையாது. 2ஆம் உலகப் போருக்கு முன்னர் இருந்த வல்லரசு நாடு நேச நாடுகள், அச்சு நாடுகள் வரிசையில் பார்த்தீங்கன்னா, அச்சு நாடுகளில் ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், இந்த நாடுகள் எல்லாமே, இந்த 3 நாடுகளுமே வல்லரசு. அவர்களுடைய தலைமையில் தான் அச்சு நாடுகள் 2ஆம் உலகப் போரை சந்தித்தாங்க. அதே போல் நேச நாடுகளில் இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் மற்ற சில நாடுகள் எல்லாமே நேச நாடுகளுடைய தலைமையில் 2ஆம் உலகப் போரை சந்தித்தாங்க. அந்த போருக்கு பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தான் இந்த 2 நாடுகளுமே, அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் வல்லரசு நாடுகள் உருவெடுத்துட்டாங்க. அதற்கு காரணம் என்ன? 2ஆம் உலகப் போர். 2ஆம் உலகப் போரில் நம்ப வச்சு அமெரிக்கா கழுத்தறுத்துன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். 2ஆம் உலகப் போரில் நேச நாடுகள் பிரிட்டனுடைய தலைமையிலும் அச்சு நாடுகள் ஜெர்மனுடைய தலைமையிலும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த போர் ஆண்டு கணக்கில் நடந்ததுனால 2 பக்கமே ஏராளமான பொருளாதார உயிரிழப்புகள் ஏற்பட்டது. உயிரிழப்புகள் பெரிய விஷயம் கிடையாது, பொருளாதார இழப்புகள் தான் பெரிய விஷயம். அப்படி சண்டையிட்டு இருக்கும் பொழுது அச்சு நாடுகள் தலைமையிலான ஜெர்மன் அணி மிக பலமாக இருந்தது. அவர்களுடைய ஆயுதங்கள் மிக நவீனமான ஆயுதங்களாக இருந்ததுனால நேச நாடுகளில், அதாவது இங்கிலாந்தாலும் பிரான்ஸ் நாடுகளும் அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. அவங்க பின்வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் தான் அமெரிக்கா, நாங்கள் நேச நாடுகளுக்கு ஆதரவாக போரில் பங்கு பெறல, ஆனால் எங்களுடைய ஆயுதங்களை அவங்களுக்கு இலவசமாக தரணும்னு சொன்னாங்க. அதாவது இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் அந்த நாட்டினுடைய தலைமைக்கு 2ஆம் உலகப் போரில் இலவசமாக ஆயுதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கப்ப அதன் பிறகு அச்சு நாடுகள் லேசாக அவர்களுடைய பலத்தை இழக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நேச நாடுகள் வளர்ந்துட்டு இருந்தாங்க போரில். அந்த போர் முக்கியமான கட்டத்தில் எட்டிட்டு இருக்க சமயத்தில் தான் அமெரிக்கா, இனிமேல் நாங்கள் இலவசமாக ஆயுதம் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க நேச நாடுகளுக்கு. எப்படி? இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 3 வருஷமா போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடை உக்ரைன் சாதாரணமாக ஒரு 3 வருஷமா அடித்து தள்ளிட்டு இருக்காங்க அமெரிக்காவினுடைய ஆயுதத்தை வச்சு. இன்னைக்கு முக்கியமான கட்டத்தில் போர் இருக்கும் பொழுது உக்ரைனுக்கு இனிமேல் நாங்கள் ஆயுத உதவி செய்ய மாட்டோம்னு அமெரிக்கா சொன்ன மாதிரி 2ஆம் உலகப் போரில் முக்கியமாக சண்டை நடந்துட்டு இருக்கப்ப நேச நாடுகளுக்கு இனி ஆயுதங்கள் தரமாட்டோம்னு சொன்னாங்க. அப்படி தரணும்னா நீங்கள் எங்களுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. என்ன ஒப்பந்தம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உக்ரைன்கிட்ட கனிம வளங்கள்லாம் கேட்குற மாதிரியே பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தோட அவங்களுடைய கனிம வள ஒப்பந்தம், அவர்களுடைய கடல் ஆதிக்கம், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பட்டியலை போட்டு இதற்கெல்லாம் ஒத்துக்கொண்டு நீங்கள் கையெழுத்து போட்டால் இனிமேல் உங்களுக்கு ஆயுதம் சொன்னாங்க. வேற வழி கிடையாது. 2ஆம் உலகப் போரில் முக்கியமான கட்டத்தில் அமெரிக்கா பின்வாங்கிடுது, ஆயுதம் தரமாட்டேன்ட்டு. அச்சு நாடுகள் ஜெர்மன் தலையில் வெற்றி மேல் வெற்றி கூச்சிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இவங்க ஆயுதம் வாங்க ஆரம்பித்தாங்க. பணத்தை கொடுத்து, அதுக்கு முதல் வரை இலவசமாக கொடுத்தாங்க, அதன் பிறகு பணம் கொடுத்தாங்க. பணம் இனிமேல் நாங்கள் ஆயுதம் தரோம், ஆனால் அதுக்கு உண்டான கனிம வளங்களை நீங்கள் தரணும், உங்களுக்கு இருக்க அனைத்து பவரையும், முக்கியமான பவரெல்லாம் எங்களுக்கு எழுதி தரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா எழுதி வாங்கிட்டு தான் 2ஆம் உலகப் போருக்கு பிற்பகுதியில் ஆயுதம் கொடுத்து 2ஆம் உலகப் போரை முடிவு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே
ஜெர்மன் மற்றும் ஜப்பான்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க போரில் தான் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் கடந்த 75 வருஷமாக ஜப்பானும் ஜெர்மனும் பொருளாதாரத்தில் விஞ்ஞானத்தில் முன்னணியில் இருக்காங்க. அதே போலவே 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்ற பிரான்ஸும் இங்கிலாந்தும் இன்னை வரலும் தோல்வியில் தான் இருக்காங்க விஞ்ஞான உலகத்தில். ஆனால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அவங்கெல்லாம் ஆயுதம் செலவு பண்ணாமல் பணம் செலவு பண்ணாமல் முக்கிய வல்லரசுகள்லாம் மூழ்கடிச்சதுனால இப்போ 75 வருஷமாக வல்லரசு நாடுகளாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அதே போலவே உக்ரைன் அதிபரை ஒரு 3 வருஷம் கழித்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய வெள்ளை மாளிகைக்கு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் முன்னால் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் $350 பில்லியன் செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் அதற்கு நீங்கள் $500 பில்லியன் எங்களுக்கு உங்களில் இருக்கிற கனிம வளத்தை எங்களுக்கு எழுதி தரணும், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும்னு கேட்டாங்க. அதற்கு ஜெலன்ஸ்கி ஒத்துக்கலை. அதன் பிறகு வெள்ளை மாளிகையிலிருந்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா என்ன செஞ்சாங்களோ, நம்ப வச்சு கழுத்தாத்தாங்களோ, அதையே தான் இப்போ உக்ரைனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது அமெரிக்காவுடைய ரத்தத்திலேயே ஊர்ன ஒன்று. இனி அமெரிக்கா ரஷ்யா 2 நாடுகளுமே உலகினுடைய மிகப்பெரிய வல்லரசாக இருக்க போவதில்லை. ஒன்று அமெரிக்கா இருக்கலாம், இல்லைனா ரஷ்யா இருக்கலாம். 2 பேரில் ஒருத்தர் தான் வல்லரசாக இருக்க முடியும். அப்படியே இருந்தாலும் அமெரிக்கா வல்லரசாக இருந்தாலும் இனி பழைய பலமெல்லாம் அமெரிக்காவுக்கு கிடைக்காது. அதற்கு ஒரு உதாரணம் தான் உக்ரைனை என்னைக்கு கூப்பிட்டு பிடிச்சி அவமானப்படுத்துகிறாங்களோ அதன் பிறகு யூரோப்பியன் யூனியன்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் உக்ரைனுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த அடுத்த நாளே நார்வே இனிமேல எங்களுடைய கடற்கரையில் ஷீஷோரில் இருக்கிற அமெரிக்க இராணுவ கப்பலுக்கெல்லாம் இனி எரிபொருள் நிரப்ப அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது உலகினுடைய மிகப்பெரிய நல்ல வல்லரசு ஒரே தட்டில் தான் இவங்க முந்தானத்து வேலை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அடியை உலக நாடுகள் யூரோப்பு நாடுகள்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு நாடு தான் வல்லரசாக இருக்க போகிறது. அந்த வகையில் யூரோப்பில் யார் அடுத்த வல்லரசாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் உலகப் போரில் யாரெல்லாம் நம்ப வச்சு அமெரிக்காவால் கழுத்தறுக்கப்பட்டார்களோ, அதாவது இங்கிலாந்து பிரான்ஸும், அவர்கள் எல்லாமே அடுத்த புதிய வல்லரசாக ஆகுவதற்காக ஏற்கனவே அவங்க வல்லரசாக இருந்தாலும் நம்பர் 1 நம்பர் 2 பிளேஸில் கிடையாது, அவங்க வருவதற்கு முயற்சி செய்ய போகிறார்கள். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். மொத்தத்தில் அமெரிக்கா முதல் உலகப் போரில் என்ன ஒரு துரோகத்தை செஞ்சாங்களோ அதையே தான் தற்பொழுது உக்ரைனுக்கு செஞ்சிருக்காங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.